ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே. இப்ப நாங்க அந்த தேவைப்படுகின்றது அது இல்லாம அவங்க 500 கிராம் CO2 உருவாக்க 25 கிலோ ஜூல் வெப்பத்தை வெளியிடுதுன்னு சொல்றாங்கன்னு வைப்போமே. அப்ப அது சரியா இல்லையான்னு நாங்க பாக்கணும் தானே. அப்ப அதை எப்படி பாக்குறேன்? இப்ப உங்களுக்கு கால்குலேஷன்ல வந்து எப்பயுமே திணிவை வச்சுட்டு கேள்வி செய்யணும். சரியா? திணிவண்டு எங்க தந்தாலும் சுத்தி வளைச்சு அது மூலுக்கு தான் வரணும். சரியா? ஏன்னா ஒரு ஒரு தாக்கத்துல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகையிலும் வந்து மூலால மட்டும்தான். இதை நான் சொல்லி கொடுத்துருவேன். கால்குலேஷன் அவ்வளோத்தையும் சொல்லிட்டு போயிட்டுருவேன். மூலால மட்டும்தான். சரியா? அப்ப திணிவை வச்சுக்கொண்டு ஒண்ணு எங்களுக்கு செய்யல. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இவங்க 11 கிராம் CO2ன்னு சொல்றாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு இடத்துல கால்குலேஷன்ல திணிவை பத்தி அப்படி வராங்கன்னா அர்த்தம் நீங்க மூளை கண்டுபிடிச்சிட்டு தான் செய்யணும்ன்றது. சரியா? என்ன வச்சுக்கோங்க. அப்ப இந்த திணிவை ஃபர்ஸ்ட் மூளுக்கு மாத்தணும். இது யாரோட திணிவு? CO2 திணிவு. அப்ப நீங்க CO2 மூளை காணணும். சரியா? இப்ப CO2 மூளை காணுங்க. 500 கிராம் CO2 மூளை காணுங்க. தசம் 22 எத்தனை? 0.25. ஓகே. தசம் இப்ப 2 எப்படி பாக்குறேன்? 2 n சமன் மூல் சமன் m over m. mன்றது திணிவு. இங்க தந்து இது 500 கிராம். இப்ப CO2 மூலர் திணிவு தானே இது. கார்பன் மூலர் திணிவு என்ன? உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல சைடு தந்திக்கிறாங்க. C12 O14. சரியா? அப்ப கார்பன் 12, ஆக்சிஜன் 16. எத்தனைக்கு? 2க்கு தானே. ஆக்சிஜன் 2க்கு. அப்ப 6 32. 32 10 42. 42 44. சுருக்கினா 1க்கு 4. அப்ப தசம் 25. தசம் 25 மூல் தான் இருக்கிறீங்க. சரியா? அப்ப தசம் 25 மூல் CO2 உருவாகிக்குது. அப்ப அதுக்கு எவ்வளவு சக்தி போச்சுன்னு பாக்கணும். ஒரு மூல் CO2 உருவாகி இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு சக்தி விடுவிக்கப்படும் பார்த்தோம்? 100 கிலோ ஜூல். கண்டுபிடிச்சோம் தானே. அப்ப இப்ப ஒரு மூலா இருந்துச்சுன்னா 100 கிலோ ஜூல் வெளியிடப்படும்னா தசம் 25ன்னு சொன்னா எவ்வளவு விடுவிக்கப்படும்? இதுதானே கேள்வி. சரியா?